Good morning students. Have a nice day. Today's subject science. Science-ல chemistry. Topic Unit 10 Changes Around Us. நம்ம Unit 9ல Matter Around Us பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் Changes Around Us. அதாவது நம்ம சுற்றி நடக்கிற சேஞ்சஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லெசன்லேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா டிஃபைன் கெமிக்கல் ரியாக்ஷனோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நோ அபவுட் த ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்ன காரணங்களால கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு know about the importance and effects of chemical reactions. chemical reactions ஓட importance, முக்கியத்துவம், அதனுடைய effects, விளைவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் டே டு டே லைஃப். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த சேஞ்சஸ் டியூரிங் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் அங்கே நடக்கும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ஹாவ் யூ எவர் விசிட்டட் குதுப் மினார் இன் டெல்லி? தேர் யூ கேன் see a rust resistant iron pillar. It has not rusted for more than 1500 years. நீங்கள் டெல்லி போயிருந்தீங்கன்னா அங்கே குதுப் மினார் பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு அயன் பில்லர், இரும்பு தூண் இருக்குது. அது இது வரைக்கும் துருவே பிடிக்கல. ரஸ்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா துருப்பிடிக்காமல் இருக்குது. எவ்வளோ வருஷமானு பார்த்தோம்னா மோர் தென் 1500 இயர்ஸ், 1500 வருஷத்துக்கு மேலாச்சு. இருந்தாலும் அங்கே அந்த அயன் பில்லர் இன்னும் துருப்பிடிக்காமல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம டெய்லி பார்க்குற திங்ஸ் எல்லாமே அது மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. மெனி திங்ஸ் வி see in our life are changing. நம்ம லைஃப்பில் நிறைய திங்ஸ் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். யூ குட் ஹாவ் நோட்டீஸ்டு மில்க் டேர்னிங் இன்டு கர்ட். நம்ம பார்த்துருக்குறோம் மில்க் கர்டாக சேஞ்ச் ஆகுது. ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்? வி see நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங். நம்மளுடைய சரௌண்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். Some of them are physical changes and some of them are chemical changes. அதில் ஒரு சில சேஞ்சஸ் physical change, ஒரு சில சேஞ்ச் chemical change. As you have studied earlier, changes like folding and unfolding a paper, drying wet cloths, bending of iron rod are some examples for physical changes. இப்போ physical changesனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். physical changes எல்லாமே ரிவர்சபிள் சேஞ்ச், அதாவது அது பழைய நிலைமைக்கு நம்மளால் மாற்ற முடியுது. அதுதான் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கெமிக்கல் சேஞ்ச் எல்லாமே என்னது? இர்ரிவர்சபிள் சேஞ்ச். அது திரும்பியும் அந்த சேஞ்ச் திரும்பி நடக்காது. இப்போ பாருங்கள், ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் ஏ பேப்பர். ஒரு பேப்பரை மடக்கிறோம், அதை திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம்? பழைய பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுறோம். ட்ரையிங் வெட் கிளாத்ஸ், துணியை காய வைக்கிறதும் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு தான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பெண்டிங் ஆஃப் அயன் ராட். ஒரு அயன் ராடை வளைக்கிறோம், அதை நம்ம மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆன் த அதர் ஹேண்ட், சேஞ்சஸ் லைக் பர்னிங் ஆஃப் பேப்பர், டைஜஷன் ஆஃப் ஃபுட், டர்னிங் ஆஃப் மில்க் இன்டு கர்ட் அண்ட் டிகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ். பர்னிங் ஆஃப் பேப்பர்னால் பேப்பர் எரியிறது, நம்ம சாப்பிட்ற ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறது, மில்க் கர்டாக மாறுறது, டிகேயிங்னு என்னது? வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுகி போகிறது. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ். ஏன்னா இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் திரும்பியும் பழைய நிலைமைக்கு என்ன ஆகாது? நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மோஸ்ட்லி எல்லாமே ரிவர்சபிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே என்னது? இர்ரிவர்சபிள் சேஞ்ச். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் கெமிக்கல் சேஞ்சஸ், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம்னா
கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றியும் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது அந்த கெமிக்கல் சேஞ்சஸை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் பற்றியும், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கெமிக்கல் சேஞ்சஸ். A chemical change is a permanent and irreversible change which produces a new substance. ஸோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா பர்மனண்ட் சேஞ்ச். அது வந்து டெம்பரவரி கிடையாது, பர்மனண்ட்டாக மாறிடும். இர்ரிவர்சபிள் சேஞ்ச் இப்போ நான் சொன்னதான். விச் ப்ரொடியூசஸ் ஏ நியூ சப்ஸ்டன்ஸ். அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் as கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் reactants undergo a reaction to form one or more new substances products. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம இப்படி சொல்லலாம், ரியாக்டன்ட் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம என்னென்ன பொருள் எடுத்துக்கிறோமோ அதை வந்து ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சு கடைசியாக நம்மளுக்கு கிடைக்காத நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பேசிக், இங்கே வந்து இதைய நல்லா நாம் வச்சுக்கணும். ஏன்னா இது மாதிரி நம்ம நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பின்னாடி படிப்போம். நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும் அதை நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரியாக்டன்ட் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ப்ராடக்ட் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். இந்த ரியாக்டன்ட் வந்து ஒன் ஆர் மோர், 2, 3 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்டும் எவ்வளவு இருக்கலாம், 1 இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய ஒர்க் ஷீட்டில் இருக்குது. 6 கொடுத்துருக்காங்க, 6 சேஞ்சஸ். அது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் சேஞ்ச் எது, கெமிக்கல் சேஞ்ச் எதுன்னு கிளாஸிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். அதாவது அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் அக்கர் அட் ஆல் கண்டிஷன்ஸ். அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ஈஸியாக வந்து சாதாரணமாக நடக்காது. ஒரு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்ச் டு டேக் பிளேஸ் certain specific conditions are required. அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்ச், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படுது. கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் டேக் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் கண்டிஷன். இப்போ 6 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து 6 ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த 6 ஃபேக்டர்ஸ் தான் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நிர்ணயிக்கக்கூடிய காரணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். செகண்ட் ஒன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ். ரியாக்ஷன் வேறு, ரியாக்டன்ட் வேறு. ரியாக்டன்ட் அப்படின்னா இப்போ சொன்னேன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்டெல்லாம் நியூ வேர்டு, இது வந்து கெமிஸ்ட்ரியில் நிறையா இடத்துல வரும், கேட்டலிஸ்ட். ஸோ இந்த 6 கண்டிஷன்ஸ் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். கான்டாக்ட் அப்படின்னா சேர்றது. அதாவது இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம், அது வந்து என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் சாதாரணமாக சாலிடாக லிக்விடாக இருக்குதோ அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் என்ன ஆகும், அந்த 2 கெமிக்கல்ஸும் சேர்றது தான் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
We experience many events in our daily life like burning of matchstick on rubbing and iron materials turning into reddish brown. Why and how these changes happen? நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறோம். இப்போ நம்ம மேட்ச்ஸ்டிக் வந்து அந்த மேட்ச் பாக்ஸில் ரப் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே வந்து ஃபயர் வருது. அதுக்கப்புறம் அயன் மெட்டீரியல்ஸ் இரும்பெல்லாம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சா ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாறிடும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு தெரியுமா? அதெல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான். These changes are due to chemical reactions by contact in physical states. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷனால் தான் நடக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது இயல்பான நிலைமையில் ரெண்டு சேருது. இப்போ நம்ம இரும்பு வைக்கிறோம், ஒரு பிளேஸில் இருக்குது, நம்ம அது எதுவுமே பண்ணுறதில்ல, அது இயல்பாகவே என்ன ஆயிரும், ஏர் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ரஸ்ட்டாக மாறிடும். இதை தான் நம்ம கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் their naturally occurring states is referred as contact in physical state. இப்போ நான் சொன்னது தான், அதாவது ரியாக்டன்ட் அப்படிங்கிறது என்னது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த ரியாக்டன்ஸ் வந்து நேச்சுரலாகவே அது என்ன ஸ்டேட்டில் இருக்குதோ அது வந்து மற்ற சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் ஆகிறது தான் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். வென் ட்ரை வுட் கம்ஸ் இன்டு கான்டாக்ட் வித் ஃபயர். ட்ரை வுட்னா நல்ல ஒரு காஞ்சு போன வுட் மரம் வந்து என்ன ஆகும், கான்டாக்ட் வித் ஃபயர், நம்ம ஃபயரில் வந்து எரிக்கும்போது இட் பேர்ன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் given out as smoke. அப்போ அந்த ட்ரை வுட் வந்து சாதாரணமாக அதனுடைய ஸ்டேட்டில் இருக்குது. அது என்ன ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபயரில் எரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அந்த வுட் வந்து நம்மளுக்கு எதை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிபரேட் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அதிலிருந்து வெளியே வரும். அது கூட நம்மளுக்கு என்ன வருது, ஸ்மோக், புகையாகவும் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். When a matchstick is rubbed on the sides of a matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. அதே மாதிரி அந்த நம்ம மேட்ச் பாக்ஸ் கூட ரப்னது உரசும்போது அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஹீட்டும் கிடைக்குது, லைட் கிடைக்குது, ஸ்மோக், அதுலேருந்து புகையும் வெளிவருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வென் குயிக்லைம், நம்ம இது வந்து சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். குயிக்லைமோட கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு அதனுடைய ஃபார்முலா CaO. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் லெசனில் படித்தோம். வென் குயிக்லைம் கம்ஸ் இன்டு கான்டாக்ட் வித் வாட்டர் இட் ஃபார்ம்ஸ் ஸ்லாக்டு லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்போ வாட்டரில் வந்து என்ன இருக்கும், வாட்டருடைய ஃபார்முலா H2O. இந்த ஹைட்ரஜன் வந்து இது கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. CaOH தான் கால்சியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா. இந்த ஸ்லாக்டு லைம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நீர்த்த சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். அதாவது இந்த குயிக் லைம் வந்து வாட்டர் கூட சேர்ந்து வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆகும், அந்த சுண்ணாம்பு வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். அதுதான் ஸ்லாக்டு லைம். அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaOH கால்சியம் ஹைட்ராக்சைடு. மோர் டு நோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பேராகிராஃப் பாருங்கள். ஃப்ரம் த above reactions we can conclude that certain chemical reactions take place only when the reactants are brought in contact with each other in their physical states. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ரியாக்டன்ஸ் வந்து அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து சேருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மோர் டு நோ பாருங்கள். The head of a matchstick contains potassium chlorate. chloride கிடையாது, chlorate. head of the matchstick, அந்த தீக்குச்சியோட அந்த தலைப்பகுதி, அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி
ட்ரைசல்ஃபைடு. இந்த 2 கெமிக்கல்ஸும் அதில் வந்து சேர்ந்துருக்கு. த சைட்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ், அந்த தீப்பெட்டியோட சைடில் வந்து என்ன இருக்குன்னா ரெட் பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இந்த ரெட் பாஸ்பரஸ் கூட இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபயர் வந்து உருவாகுது. ஆக்டிவிட்டி 2 வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் கப்புள் ஆஃப் ரஸ்ட் ஃப்ரீ அயன் நெயில்ஸ். 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 2 ரஸ்ட் ஃப்ரீ அயன் நெயில்ஸ்னால் துருப்பிடிக்காத ஆணி 2 எடுத்துக்கிறோம். இன் 1 டெஸ்ட் டியூப் pour some water and put an iron nail. ஒரு டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் வந்து ஒரு அயன் நெயில், ஒரு ஆணியை வந்து போடுறோம். கீப் த டெஸ்ட் டியூப் ஓப்பன்டு ஃபார் ஃபியூ டேஸ். அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வச்சுருக்கணும். இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் டேக் another டெஸ்ட் டியூப் அண்ட் pour some water along with some coconut oil. இன்னொன்று அதே மாதிரி வாட்டர் எடுத்துக்கிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணி now place the second iron nail, ரெண்டாவது ஆணியை வந்து அதில் போடுறோம். leave the setup for a few days. இதை வந்து தனியாக கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கிறோம். observe the changes and record them. நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து அதில் என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பாருங்கள். which iron nail gets rusted and why. இதில் வந்து எந்த ஆணி வந்து துருப்பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ். when milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction changes due to chemical reaction. இப்போ நம்ம மில்க் எடுத்துக்கிறோம். மில்கை வந்து காஃபி டிகாக்ஷன் கூட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. மில்கோட கலர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த மில்க் வந்து காஃபி டிகாக்ஷன் கூட கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து மில்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. சிமிலர்லி when we mix two substances in solution form, a chemical reaction takes place between them to form new substances. நீங்கள் வந்து இது நல்லா இந்த ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ரியாக்டன்ஸ் எடுக்கிறோம், அதாவது 2 சப்ஸ்டன்ஸ், ஏதோ 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதை வந்து சொல்யூஷன் ஃபார்ம். சொல்யூஷன்னா நம்மளுக்கு என்னது, சொல்யூஷனோட ஃபார்முலா என்னது, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட், ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம சால்ட் ப்ளஸ் வாட்டர் எடுத்தோம்னா சால்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். அதை வந்து ஒரு சால்வெண்ட்டில் நம்ம கரைச்சி எடுத்தால் தான் அது என்னது, சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஏதோ 2 சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்கணும், சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ அங்கே அப்போ 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அந்த 2 சப்ஸ்டன்ஸுக்கும் நடுவில். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒன்று அல்லது அதுக்கு மேலே கிடைக்கலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைடு இன் ஏ டெஸ்ட் டியூப். சாலிட் அப்படின்னா என்னது, கெட்டியாக இருக்கிறது. அதாவது சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் நம்ம சொல்யூஷனாக எடுக்கலை, வெறும் சாலிட் அதாவது பவுடராக எடுத்துக்கிறோம். அதை 2ஐயும் நம்ம எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். டு யூ அப்சர்வ் எனி சேஞ்ச்? அப்போ அந்த 2 சாலிட் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சேஞ்சும் நடக்காது. நோ, பிகாஸ் த ரியாக்டன்ஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஹேவ் நோ ரியாக்ஷன். ஏன்னா நம்ம சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் சாலிடாக எடுத்துருக்குறோம். அந்த 2 சாலிட் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்காது. நவ் யூ டிசால்வ் த சேம் ரியாக்டன்ஸ் இன் வாட்டர் இன் எ செப்பரேட் டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் மிக்ஸ் போத் த சொல்யூஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சில்வர் நைட்ரேட் எடுத்து அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதை என்னவா மாற்றிடுறோம், சொல்யூஷனாக மாற்றிடுறோம். அதே மாதிரி சோடியம் குளோரைடை நம்ம எடுத்து
அதையும் வாட்டரில் டிசால்வ் பண்ணி சொல்யூஷனாக மாற்றிக்கிறோம். இப்போ இந்த 2 சொல்யூஷனையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது, அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. பாருங்கள், வாட் டு யூ அப்சர்வ்? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் reacts with sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution. ஸோ அப்போ அந்த 2 சொல்யூஷனும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி சில்வர் நைட்ரேட் இருக்கிற சில்வரும் சோடியம் குளோரைடில் இருக்கிற குளோரினும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சில்வர் குளோரைடு. புரிஞ்சுதுங்களா? இது 2 சேர்ந்து சில்வர் குளோரைடு கிடைக்குது. அதே மாதிரி சோடியம் குளோரைடில் இருக்கிற சோடியமும் சில்வர் நைட்ரேட்டில் இருக்கிற அந்த நைட்ரஜனும் சேர்ந்து நம்மளுக்கு சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் கிடைக்குது. இது வந்து சோடியம் நைட்ரேட் வந்து சொல்யூஷனாக இருக்கும். இந்த சில்வர் குளோரைடு என்ன ஆகும்னா ப்ரிசிபிட்டேட்னா இப்போ நம்ம தண்ணி எடுத்து கோதுமை மாவை கரைக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அந்த கோதுமை வந்து கீழே செட்டில் ஆயிரும். அதுதான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ரிசிபிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நம்ம வீல் படிவுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த சில்வர் குளோரைடு நம்மளால் பார்க்க முடியும். அது வந்து ஒயிட் ப்ரிசிபிட்டேட்டாக அந்த டெஸ்ட் டியூப்பில் கீழே செட்டில் ஆயிரும். மேலே வந்து சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஃப்ரம் த above reaction we infer that some chemical reactions proceed only in solution form, not in solid form. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஃபார்மாக இருக்கும்போது நடக்காது, சொல்யூஷன் ஃபார்மில் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தெரியும், கரண்ட். எலக்ட்ரிசிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங். நம்மளுடைய லைஃபுக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங், லைட்டிங், கிரைண்டிங், வாட்சிங் டெலிவிஷன் எக்ஸெட்ரா. நிறையா யூஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டினால். சமையல் பண்ணுறது, லைட்டிங்னால் நம்ம வீட்டில் இந்த பல்பு லைட்டெல்லாம் எரியறதுக்கு, அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு, டிவி பார்க்குறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். Do you know electricity can be used to carry out chemical reactions also? உங்களுக்கு தெரியுமா, கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை. எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. ஆனால் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப்பால் தான் நடக்கும். Many chemical reactions which take place with the help of electricity are industrially very important. இண்டஸ்ட்ரியில்னா அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள். அங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப் வந்து வேணும். As you know, water is made of hydrogen and oxygen molecules. உங்களுக்கு தெரியும், வாட்டர் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது. வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன, H2O. ஸோ அதில் ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் இருக்குது. When electricity is passed through water which contains small amounts of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. இப்போ நம்ம வாட்டரில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். அதில் வந்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த H2Oவில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். Similarly, a concentrated solution of sodium chloride called brine. சோடியம் குளோரைடு அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற உப்பு, சாதாரண உப்பு தான் சோடியம் குளோரைடு. கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா நம்ம சொல்யூஷனாலே தெரியும், அதை வந்து நம்ம வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுறது. அப்போ கான்சன்ட்ரேட்டட் அப்படிங்கும்போது நிறைய சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அந்த சொல்யூஷனுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரைன் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோலைஸ்டு டு ப்ரொடியூஸ் chlorine and hydrogen gases along with sodium hydroxide. இப்போ நம்ம சோடியம் குளோரைடு NaCl கான்சன்ட்ரேட்டட் சோடியம் குளோரைடு எடுத்து இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ராலிசிஸ் அதாவது கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம்.
அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? குளோரின் அண்டு ஹைட்ரஜன். குளோரின் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்குது. கூடவே சோடியம் ஹைட்ராக்சைடும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. This is an important reaction to produce chlorine industrially. இப்போ குளோரின் தயாரிக்கிற இடத்துல இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும். Thus we can conclude that some chemical reactions proceed only by the passage of electricity. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Hence, such reactions are called as electrochemical reactions or electrolysis. ஸோ எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். Do you know பாருங்க. The term electrolysis was introduced by Michael Faraday in the 19th century. இந்த எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா மைக்கேல் ஃபேரடே. எப்போனா 19th century. The word electrolysis is a combination of two terms, electron and lysis. எலக்ட்ரான் அண்டு லைசிஸ் இந்த ரெண்டு வேர்டையும் கம்பைன் பண்ணி தான் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி அண்டு லைசிஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் அப்படின்னா சிதையிறது. இப்போ நம்ம H2O வாட்டரை எடுத்துகிட்டு அதை வந்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது அந்த H2O என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகுது. H2O டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. இதுதான் நம்ம டீகம்போஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் ஹீட், லைட் அண்டு கேட்டலிஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். இதை நீங்கள் எகைன் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.